வணக்கம் தாய்நாடு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய நாகரீகம் என்ற போர்வைக்கு பின்னாலே நாங்கள் பாரம்பரியங்களை விட்டு நீண்ட தூரம் நகர்ந்து வந்திருக்கிறோம். பாரம்பரிய முறையிலான உணவு பழக்கமாக இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும், அத்தனையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரால் அதை விட்டு தூரம் வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் காரணமாக அதன் பின்விளைவுகளாக பல வகையான நோய்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமற்ற சமூக கட்டமைப்பாக இன்றைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உணவு மருந்தாக பயன்பட்ட காலம் போய் மருந்தே உணவாக இருக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இதற்கான காரணம் நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய முறையை தொலைத்து விட்டு வந்திருக்கக்கூடியது தான். அந்த அடிப்படையில் எங்களுடைய கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும், இயற்கை முறையிலான கிருமி நாசினிகளாக இருக்கட்டும், இயற்கை முறையிலான விவசாயமாக இருக்கட்டும், அதனை மீள கொண்டு வருகிறார்கள் ஒரு சாரார். அவர்களை தேடிய பயணமாக இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி அமைய போகிறது. எங்களுடைய இயற்கையான பாரம்பரிய முறையிலான இந்த கால்நடைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக மங்கள விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு உங்களை அழைத்து போகிறது இந்த வணக்கம் தாய்நாடு. அனைவருக்கும் வணக்கம். புலம்பெயர் உறவுகளே, உடன்பிறவா சகோதரர்களே, செல்வ வாக்கியம் பண்ணை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடனம்மா இயற்கை வழி உள்ளீடுகள் உற்பத்தி மையம் உங்களை வரவேற்கிறது. இன்றைய நாள் எனது பண்ணை வளர்ச்சியில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. என்னை பொறுத்தவரை 4 வருடங்களுக்கு முன்னர் பெரியம்மா என்ற ஒரு மாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட பண்ணை தான் இந்த செல்வ பாக்கியம் பண்ணை. பெரியம்மா என்ற மாடும் நடனம் என்ற கண்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்ணை 4 வருடங்களில் 21 மாடுடன் 3000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில், பட்ட பின்படிப்பு 2 பெற்ற நிலையிலும், நூற்றுக்கணக்கான உயர்தர மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பண்ணை இட்டு சென்றிருப்பதை இட்டு நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். நானும் எனது துணைவியாரும் முன்னாள் போராளிகள். தடுப்பிலிருந்து செய்வதறியாது நின்ற வேளை எனது நண்பரின் உதவியுடன் எனது வீட்டு தேவைக்காகவே ஒரு பசுமாடு கொள்வரவு செய்தேன். அந்த நண்பரின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்ணை 3 விருதுகள் பெற்றிருக்கிறது. 1.5 லிட்டர் பாலுடன் 5 கிலோமீட்டர் பயணம் செய்த நான் 3 வருடங்களின் பின்னர் 50 லிட்டர் பால் எடுக்க வல்ல ஒரு பண்ணையாக மாறியிருக்கிறது. என்னை இந்த வளர்ச்சிக்கு இட்டுச் சென்றவர் இலங்கையின் கால்நடை வைத்திய பிரிவின் பொறுப்பாளராக இருந்த வைத்திய கலாநிதி சிவயோகநாதன் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த வளர்ச்சிக்கு பலர் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். மாகாண பணிப்பாளர் வசீகரன், முல்லை மாவட்ட மாகாண பிரதிப்பணிப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட மாகாண பிரதிப்பணிப்பாளர், புதுக்குடியிருப்பு கால்நடை வைத்தியர்,
ஆகியோர் என்ற வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் பல புத்திஜீவிகள், பல ஆர்வலர்கள், பல நண்பர்கள் என்னை வளர்த்து இன்று இந்த நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நினைவு கூறுவது பொருத்தமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு மாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்ட பண்ணை இன்று நான் ஒரு தனித்துவமான ஒரு சிறு தொழில் முயற்சியாளராக மாறுவதற்கு என்னுடைய மனைவியின் ஒத்துழைப்பு இன்றியமையாததாக அமைந்திருந்தது. இன்றைக்கு இந்த பண்ணையில் உயிரியல் வாயு உற்பத்தி செய்கிறேன். உயிரியல் வாயிலிருந்து சமையல் கூடத்துக்கான காசை நான் பெற்றுக்கொள்கிறேன். இரவு நேர மின்சார தேவைக்கு பதிலீடாக பெட்ரோல் மேக்ஸை பயன்படுத்துகிறேன். குறுகிய காலத்துக்கு முன்னர் எரிபொருள் இல்லாமல் ஓட்டப்பம்மால் தண்ணீர் வைத்தேன். மின்சார பிரப்பாக்கி மூலம் நான் சிறு மின்சாரத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் துரதிருஷ்டவசம் அது இரண்டும் இப்போது பழுதடைந்த நிலையில் இருக்கின்றன. வெகு விரைவில் அவர்களை அவற்றையும் திருத்திக் கொண்டு 2020 ஒரு சிறு வாகனம் ஓடுவதற்கான ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். இந்த உயிரியல் வாயுவிலிருந்து ஒரு வாகனத்தை ஓடுவதற்கான அடிப்படை வேலைகளில் நான் இப்போது இறங்கியிருக்கிறேன். ஆகவே இன்றைய நாளில் எனது பண்ணைக்கு வருகை தந்திருக்கும் எனது சிறுவயது தோழர் இறையனார் அவர்களை உரையாற்றி ஆசியுரை வழங்கி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து வழிநடத்தும்படி அன்புடன் அழைக்கிறேன். இவ்வினிய வேளையில் அனைவருக்கும் வணக்கம். புகுத்துண்டு பல்லுயிர் ஒப்புதல் நல்லோர் தொகுத்தவர்க்குள் எல்லாம் தலை குறள் 322 கொல்லாமை என்னும் இயற்கையுடன் இயந்த பல்லுயிர் ஒப்பும் வாழ்வு மனிதனுடையது. புவியின் இடையறாத சுழற்சியால் உருவாகிய பல்லுயிரினங்களில் நாமும் ஓர் உயிர் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பதிவு செய்த குறள் வழியான வாழ்வை நினைவு கொள்ள வைக்கின்றது இன்றைய இந்த சந்திப்பு. ஏதிலியாக இருந்த நேசன் குடும்பத்தின் கடின உழைப்பால் உருவாகிய இந்த பண்ணையும் இதனோடு வெளிப்பட்ட உழைப்பும் மிகுந்த கவனத்திற்குரியது. புலம்பெயர் தேசத்திலிருந்து பொறுப்புணர்வாக அன்போடு வழங்கப்படும் ஊக்கப்படுத்தலை பூர்வீகம் புலம்பெயர்ந்து என்னும் பாச பிணைப்பை நமது எதிர்கால தலைமுறையினருக்கிடையே ஏற்படுத்தட்டும். இதுவே எந்த வனத்தில் வாழ்ந்தாலும் ஈழத்தமிழர் ஈழவரே என்னும் மன ஒருங்குதலுக்கு வழி சமைக்கும். தன்னம்பிக்கையாளனாக நிமிர்ந்து நிற்கும் நேசன் குடும்பம் போல் பலரும் நிமிரட்டும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில் என்னும் பாடலை வழியில் நடைமுறைய ஆக்கிய இதுவோர் உதாரண செயற்திட்டம். இதனை சமூக பொறுப்புணர்வோடு பரவலாக்கி வரும் ஐபிசி தொலைக்காட்சி குழுமத்தினருக்கும் எமது பாராட்டுக்கள். சுயசார்பு தன்னம்பிக்கையாளர் தோழர் நேசன் அவர்களுடைய முன்னெடுப்புக்கு ஓர் உதாரணமாக அமைகிறது. இயற்கையுடன் இயந்த வாழ்வாக தொடரட்டும். மண்ணோட்டமான மனித வாழ்வு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நீர் இன்று அமையாது உலகினும் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. குறள் 20 வான் சிறப்பு. வாழ்க வளமுடன், தொடர்க சிறப்பான பணி. நன்றி. அவருக்கு கிட்டத்தட்ட 60 கிலோ சாப்பாடு வேணும், அவருக்கு 30 கிலோ சாப்பாடு வேணும். தனிப்பட்ட அடிப்படையில் பார்க்க போனால் அது நல்ல இனம். இது இப்படியான மாடுகள்லாம் லாபகரம். இவைக்கு வருத்தமே வராது. அவனுக்கு எப்போ வருத்தம் வரும். இந்த இனத்துக்கும் வருத்தம் வரும். வெள்ளையம் மற்றது இந்த பிரதேசத்துக்கு பொருத்தமான மாடு. இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா எல்லாரும் வெள்ளை மாடு நல்லா கருத்த மாடு நல்லா சொல்கிறதெல்லாம் புல. இங்கட சீதோஷ்ண நிலைக்கு பொருத்தமான மாடு ப்ரௌன் கலர் மாடு தான் என்ற அனுபவ ரீதியாக நான் கண்டது. வேறு இனங்கள் ஃப்ரிஷியன் வடிவான மாடுகள் எல்லாம் பால் தரும் என்று எதிர்பார்க்கலாம். மற்றது அந்த அந்த படங்களை நீங்கள் பார்க்க வேணும். ஒவ்வொரு மாட்டின் கொழுப்பு வீதமும் வித்தியாசம் இருக்குது. ஊர் மாட்டின் கொழுப்பு வீதம் கூட, ஆனால் அதுங்களுக்கு தேவையான பாலை தராது. ஆகவே அது இந்த பிரதேசத்துக்கு பொருத்தமானது அல்ல. ஒரு காலகட்டத்தில் அது பொருத்தமாக இருந்தது.
சனத்தொகை குறைவு, ஒவ்வொரு நிறைய காணிகள் இருந்தது. ஆகவே அது செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு மாடு வளர்க்குறது என்று சொன்னால், ஊர் மாடு வளர்க்குறதாக இருந்தால் 2.5 ஏக்கர் காணி வேணும். எனக்கு இப்போ 2 ஏக்கர் காணி வேணும்னா புதுக்குடியிருப்பு சந்தையிலேருந்து இவ்வளவு தூரம் எனக்கு தந்தால் தான் நான் மாடு வளர்க்கலாம். ஊர் மாட்டு வகையில் வளர்க்குறேன்டா அப்படித்தான் வளர்க்கணும். ஜப்பானில் எல்லாம் ஒவ்வொரு மாட்டுக்கும் 2.5 ஏக்கர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில் 2.5 ஏக்கர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வன்னியில் ஒரு அரை அங்குலம் கூட மேய்ச்சல் தர இல்லை. ஆனால் வன்னியில் கிட்டத்தட்ட முல்லைத்தீவில் 65,000 மாடு, கிளிநொச்சியில் 40,000 மாடு, யாழ்ப்பாணத்தில் 50,000 மாடு, கிட்டத்தட்ட 2 லட்சம் மாடு, 2,70,000 மாடு வடமாகாணத்தில் இருக்கு கிட்டத்தட்ட. ஆனால் ஒரு அரை ஏக்கர் கூட மேய்ச்சல் தர இல்லை. காரணம் என்னென்றால் அதுக்கு மேய்ச்சல் தரன்னா அதுக்கேற்ற வகையில் உருவாக்க வேணும். ஆகவே மேய்ச்சல் தர இல்லாமல் மாடு வளர்க்க வேணும்னா இப்படியான முறையிலான் மாடு வளர்க்க வேணும். இப்போ உலகம் எல்லாம் இப்படியான மாடு வளர்க்குற முறையைத்தான் விரும்புது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அதைத்தான் ஊக்குவிக்குது. ஆனால் இந்த வகையில் மாடு வளர்த்தா தான் லாபம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 1000 மாடு இருக்குது. எத்தனை மாடு கண்டு போடுறது, எத்தனை மாடு சாகுது, எத்தனை மாடு நிற்குதுன்ட்டு அவருக்கு தெரியாது. வட்டி போயிட்டு வருவோம் கூட்டுவார். ஆனால் ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா 50,000 எரிவிப்பேன். அதுதான் அவற்றை வாழ்க்கை முறை. அப்படி நாங்கள் மாடு வளர்க்க முடியாது. அது ஒரு காலத்தில் வளர்ந்த எங்கட மூதாதையர்கிட்ட 100 மாடு நின்றது. அப்படி 100 மாடு வளர்க்க இல்லாது. இப்போ அதில் வருமானம் அவைக்கு இல்லை. அவை நாம் மனத்தான் எதிர்பார்த்து வளர்த்தது. எல்லாரும் மாடு வளர்க்கலாம். நேசன் மட்டும்தான் மாடு வளர்க்குறது இல்லை, சகலரும் மாடு வளர்க்கலாம். மாடு வளர்க்க முதல் அர்ப்பணிப்பு இருக்கணும், விருப்பம் இருக்கணும், காதல் இருக்கணும். எந்த நேரமும் நாங்கள் விசுவாசமாக அதுக்கு அன்பாக இருக்கணும். நீங்கள் விரும்பினா பாருங்க, நீங்கள் போக மாட்டோம். இந்த மாடுகள் நான் சாப்பாடு போட்டாலும் கத்தாது, அப்படியே படுத்திருந்து பார்த்து கொண்டிருக்குங்கள். அது எனக்கு அந்த ஒத்துழைப்பு பெரிய வெற்றி, பழக்கி எடுத்திருக்குங்க. அப்படி கடைசி வந்தாலும் கத்த மாட்டேன் நான் சாப்பாட்டுக்கு. இதில் படுத்திருக்கிறாக்கள் நீங்கள் 7 மணி மட்டும் இருந்தாலும் இப்படியே படுத்து கொண்டு மீட்டு கொண்டிருப்பேன் கவனித்து கொண்டு. நீங்கள் கேட்டுக்கு வழியிலவோ கத்துவிடும், சாப்பாட்டுக்காக தண்ணிக்காக கத்துவிடும். ஆகவே ஏதோ அவைக்கு ஒரு மனப்பூர்வமாக உளாந்த ரீதியாக எனக்கு ஒத்துழைப்பு தெரியணும். அவையோடு நான் நெருக்கமான உறவைத்தான் கையாளுறேன். நெருக்கமான கண்டிக்க வேண்டியதை கண்டிப்பேன். சாப்பாடுகள் கொட்டுற இடத்தை இடிபடுற இடத்தை அதில் கண்டிப்பேன். மற்றபடி சரியான அன்பாக தான் இருக்கிறேன் நான் ஒரு மாட்டிலும். இன்னும் பார்க்க மனைவி சரியான அன்பாக தான் இருக்கு. மனைவி வந்தால் இந்த மாடுகள் சிலது தங்களை கொஞ்சம் போக இயலாது. போனால் கத்துங்கள், போயிருக்கா தடவி கொஞ்சம் போட்டு போனால் தான் நவிப்பேன். இந்த உறவு தான் எங்களோட வெற்றி. நீங்கள் வந்ததுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்களுக்கு நெருக்கமான உறவு தான், வேறு எதுவும் இல்லை. அனைவரும் மாடு வளர்க்கலாம், ஆனால் அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த மாடு கண்டு போடுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னே நான் நித்திரம் ஒழிக்க துவங்குவேன். நான் அப்படித்தான். நான் என்னட்ட வேண்டின ஒரு ஆள் மாடு கொண்டு போய் கண்டு போட்டு கண்டு செத்தது. என்ன பிரச்சனைடா, இதுக்கு நாங்கள் சரியான சாப்பாடு வைக்கிறோம். இந்த கண்டுகள் வளர வேணுமென்றதுக்காக ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோம். கண்டு பெரிய கண்டாக வருது. இது போட்ட கண்டு போன முறை கொட்ட கண்டு 40 கிலோ கண்டு போட கஷ்டமான நிலையில் நாங்கள் அவைக்கு சின்ன சப்போர்ட் கொடுத்து தான் அவைய வெளியில் எடுப்போம். அது கற்றாழை இருக்குதுல, கற்றாழை வச்சிருக்கணும். என்னென்னா கற்றாழை எடுத்து ஆரம்ப காலத்தில் மருத்துவ வீச்சுமாக இருந்தவ உங்களுக்கு தெரியும். வைத்தியசாலைகளில் இந்த மருத்துவ வீச்சுமாக கற்றாழையை பயன்படுத்தி தான் குழந்தைகளை பெற்றெடுத்தவை. அந்த அனுபவத்தில் நாங்கள் கற்றாழையை பயன்படுத்தி இந்த கண்டு வரைக்கும் அதை பயன்படுத்தினோம்னா கண்டு ஈஸியாக வெளியில் வரும். இப்படியே தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டிருக்கோம். பொறுக்கித்தான் ஒவ்வொன்றையும் சேர்த்துனா நான் எல்லாம் கற்றுக்கொண்டு வர இல்லை. எனக்கு ஒரு அண்ணன் ஆள் இருந்தவர், அவர் அழகாக சொல்லுவார். காவே பாலகுமாரண்டா எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொல்லுவார், ஒரு தினம் பார்த்து எழுதினா கொப்பி, 10 பேரை பார்த்து எழுதினா ஆய்வு அல்லது தேடல் என்னவார். அதைத்தான் நான் செய்கிறேன். மூதறிஞன் சொக்கன் ஐயா அதிபர் பண்டிதர், அவர் சொல்லுவார் எங்களுக்கு நெடுக சொல்லுவார் படிப்பிக்க. படித்தவன் கட்டிக்காரன் இல்லை, படித்து கொண்டிருக்கிறவன் தான் கட்டிக்காரன் என்று. அவற்றை பொன்மொழியெல்லாம் நாங்கள் கண் முன்னாலே செய்து பார்த்துருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் அக்கறையாக இருக்கணும், தேட வேணும். நான் தேடுறேன். இன்றைக்கு இந்த நண்பர் வந்திருக்கிறார், இவர்கிட்ட கேட்குறேன் நாங்கள் கனடாவில் என்ன வகையில் மாடு வளர்க்குறாங்க அதுதான் கேட்குறேன். நோர்வேலேருந்து கொலண்டிலேருந்து 2 வெள்ளைக்காரர் வந்தாங்க, அவங்கள்ட்ட அதுதான் கேட்டேன். நான் வேறு ஒன்றும் கேட்க இல்லை. என்னடா நான் தேட வேணும், தேடினா தான் நான் வெற்றி அடைய முடியும். தேடாமல் இருந்தால் அப்படியே இருந்தாண்டா அப்படியே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நீங்கள் நெடுந்தீவில் போய் படம் பிடிச்சு பார்க்கலாம். நெடுந்தீவில் இருந்து வெளியில் மாடு போகக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வச்சிருக்கிறான். ஆனால் அந்த இனம் அழிய போகுது. 6 அளவுக்கு வந்துடுது மாடு. நீங்கள் போய் பார்க்கலாம். காலத்தின் ஓட்டத்துக்கு ஏற்ற வகையில் இனவிருத்தி செய்ய வேணும், மாற்றம் நிகழ வேணும். மாற்றம் நிகழாம அப்படியே அங்கே வச்சிருக்கிறோம். ஒரு மாடு 6 அளவாக வந்துட்டுது, அதில் பாலும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த மாடு இருந்த என்ன பிரயோசனம்? பழமை என்ன பழமையில வச்சிருக்கோம், ஒன்றுமே இல்லை. நாங்கள் புதுமையாக புகுத்தவன்.
2வது வீட்டில் 12 லிட்டர் பால் எடுக்கிறார், 3வது வீட்டில் 15 லிட்டர் பால் எடுக்கிறார். நீங்கள் விரும்பினா வந்து பார்க்கலாம். ஒரு நாள் முழுக்க நிற்கணும், நாங்கள் பால் எடுத்து காட்டுவோம். அந்த நம்பிக்கையோடு வளர்க்குறேன். இந்த பண்ணையில் இருக்கிற ஒரு மாடும் 15 லிட்டர் குறையான மாடாக நான் உருவாக்க இல்லை, எல்லாராலும் உருவாக்க முடியும். ஆகவே உழைப்பு தேவை, அதை இந்த தேவையை பரிபூர்ணமாக நாங்கள் பூர்த்தி செய்யணும். நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம், எங்களுக்கு கோழி வேணும், அதுக்கு மரவள்ளி கிழங்கு வேணும், கத்தரிக்காய் வேணும், அதுக்கு பொரியல் வேணும், அதுக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாழைப்பழம் வேணும், அப்போ நிறைவான உணவு நாங்கள் சாப்பிடும். ஆனால் மாட்டுக்கு மட்டும் எங்கடையாக்கள் வைக்கல காட்டுவேன் அல்லது புல்லை காட்டுவேன், ரோட்டால் போயிட்டு வா பாடலாண்டான்னு தராது. நிறைவான உணவு வைக்கணும். ஒரு மாட்டுக்கு 4 வகையான அடர்தீவனம், 4 வகையான புல்லினங்கள் வைக்கணும், 8 வகையான உணவு வைக்கணும். நிறைவான உணவு அதுதான் மாட்டுக்கு. ஆகவே நிறைவான உணவை நாங்கள் தவிர்த்துட்டு தனியாக புல்லை வச்சுட்டு பால் எடுக்க முடியாது. நாங்கள் பிழையான வேலையை செய்துட்டு மாடு வளர்க்க முடியாது, மாடு தோல்வி என்று சொல்றதெல்லாம் பிழையான விடயம். எங்கட உழைப்பிலான எல்லாம் தங்கி இருக்கு. 4 வருடத்தில் நான் இதை செய்ய முடியும் என்றால் ஏன் மற்ற வேலை செய்யலாம்? எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் வளர்க்கலாம். இந்த தம்பியரால் வந்திருக்கிறார், இந்த பண்ணையை பார்க்க இதை பார்க்க சிறப்பான பண்ணை உண்டு, அவர் உருவாக்கணும். நான் அவருக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுப்பேன். இதான் எனக்கு இதில் உழைக்க வேணும், பாலவன் என்ற தேவை இல்லை. என்ன மாதிரி கொஞ்சம் பேரை உருவாக்கணும்ன்ற ஆசை. அது நிறைவேறுமா இல்லையான்ற எனக்கு தெரியாது, நிறைவேற்ற விடுவாங்களா இல்லையான்ற அதுக்கும் தெரியாது. இது ஒரு தொழில் அல்ல, ஒரு முயற்சி. இந்த முயற்சி மாதிரி மற்றவர்கள் முயற்சிக்க வேணும் என்றதற்காக நான் ஒவ்வொரு சின்ன விடயங்களும், எனக்கு தெரிஞ்ச சின்ன விடயங்களும் அச்சொட்டாக முழுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ மாட்டுக்கு உணவு வைக்கிற முறை பற்றி பார்ப்போம். அம்மா எலும்பு 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 செல்லம் எலும்பு எலும்புனே இருக்கா இந்த செல்லம் எலும்பு 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 எலும்புனே ஆச்சா பிள்ளை கால் 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 ரைட் கட்டிக்காரு. இந்த மாட்டுக்கு என்ன மாதிரி உணவு வைக்கணும்? அப்புறம் என்ன மாட்டுக்கு உணவு வைக்கிற முறை மாடை நெருக்க வேணும். மாடு நெருக்கிறதுக்கான ஒரு டேப் ஒன்று இருக்குது. அந்த டேப்பின் முதல் நெருக்கிறது என்னென்றால் நெஞ்சு பகுதியை தான் முதல்ல நெருக்கணும். புறணாமா மாடு நெருக்கிறது இப்படித்தான். அம்மா சும்மா இருனா, அம்மா அம்மா ஆஞ்சி ஆஞ்சி மாடு நெருக்கிறது இதுதான் முறை. இந்த பாருங்க, ஒவ்வொரு கிலோ வெயிட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். 340 கிலோ. இந்த மாட்டின் நிறை 340 கிலோ. இதில் 10 உணவு வைக்க வேணும், 34 கிலோ உணவு வைக்க வேணும். இந்த 34 கிலோ உணவும் என்ன மாதிரி வைக்க வேணும் என்றால், இழுக்கப்படுற ஒவ்வொரு லிட்டர் உடல் நிறைக்கு 2 கிலோ அடர் தீவனம். அடர் தீவனம்னா தவிடு புண்ணாக்கு இவை எல்லாத்தையும் அடர் தீவனம் தான் நாங்கள் சொல்கிறது. உடல் நிறைக்கு 2 கிலோ அடர் தீவனம். இழுக்கப்படுற பால் ஒவ்வொரு லிட்டருக்கும் 1/2 கிலோ வீதம் வைக்கப்பட வேணும். அப்போ தான் இவன் பாலையும் கூட்டுவேன். இதுதான் வந்து ஒழுங்கு நான் கையாண்ட முறை. இது பிள்ளையாண்டும் பல பேர் சொல்லலாம், சிலவழித்து செய்ய விரும்பாதாக்கள் இதை பிள்ளையாண்டு சொல்லலாம். ஆகவே உடல் நிறைக்கு 2 கிலோ, இப்போ 10 லிட்டர் பால் எடுக்கிறாண்டு வச்சுக்கொள்வோம், அதுக்கு 5 கிலோ 7 கிலோ அடர் தீவனத்தை நாங்கள் இவவுக்கு வைக்கிறோம். இந்த 7 கிலோ அடர் தீவனத்தோட இவவுக்கு 140 லிட்டர் தண்ணியை நாங்கள் செலுத்துகிறோம். தண்ணின்றது எங்களுக்கு எவ்வளோ பிரதானமோ அதே மாதிரி மாட்டுக்கும் பிரதானம், தண்ணி பிரதானம். இந்த பண்ணையில் நீங்கள் யூரின் அடிக்க பார்க்க வேணும், கவனிக்க வேணும். எந்த ஒரு மாட்டுக்கும் மஞ்சளா யூரின் போகாது, வெள்ளையாத்தான் போகும். நாங்களும் தண்ணி குறைவாக குடிச்சிருப்பமாக இருந்தால் எங்களுடைய செலவு என்ன மாதிரி போகும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுக்கு அப்படி போகிறது சரியானது இல்லை என்றால் மாட்டுக்கும் அப்படித்தான். அதில் மிகுதியாக இருக்கக்கூடியது 7 கிலோ களிய, மிகுதியாக இருக்கக்கூடியது 34 கிலோவில் 7 கிலோ போனால் மிகுதியாக இருக்கக்கூடிய உணவு அவ்வளவு புல்லு, வைக்கல், இலகுல இவைகள் அனைத்தும் கலந்து கொடுக்கப்படும். கிளிசரியால் தனியாக கொடுக்க முடியாது. கிளிசரியால் ஒரு மாட்டுக்கு 5 கிலோவுக்கு மேலே கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆகவே அவரை இனங்கள் என்று சொல்லப்படுற ஒரு 5 கிலோவுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. புல்லு கட்டாயம் கொடுக்கணும், வைக்கல் கொடுக்கணும், புல்லு தான் கூடுதலாக கொடுக்கப்பட வேணும். ஆகவே இந்த 4 வகையான உணவுகளும் கட்டாயமாக கொடுக்கப்பட வேணும். கொடுத்தா தான் நிறைவான உணவு.
ஆரோக்கியமாக இவன் இருப்பான், நோய் இல்லாமல் இருப்பான். நோய் இல்லாமல் இருந்தால் தான் நிறைவான பால் எங்களுக்கு கிடைக்கும். அந்த பாலிலும் சரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும். இதில் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேணும் நீங்கள், முக்கியமான விடயம். ஒரு மாடு 14 மணித்தியாலம் வெளிச்சத்தில் இருக்க வேணும். ஒரு மாடு 12க்கும் 15க்கும் இடப்பட்ட 12 துவக்கம் 15 கிலோவுக்கு இடப்பட்ட சாணி போடணும். ஒரு மாடு 100 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கணும். ஒரு மாடு 14 மணித்தியாலம் படுக்கவன். இவ்வளவும் சரியா இருந்தால் தான் இந்த பண்ணை வெற்றி. இவ்வளவும் சரியா இருந்தால் தான் இந்த மாட்டில் பால் வரும். விடிஞ்சா பொழுதோட்ட மாடு நடந்து கொண்டிருந்தால் இதில் ஒன்று நடக்கா. எங்களிலுமே அப்படித்தான். எங்களுக்கு ஓய்வு தேவை, சரியான உணவு தேவை. அதே மாதிரி மாட்டுக்கும் ஓய்வுக்காக நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன். புல்லாங்குழல் இசையை போட்டு அவள் கண்ணை மூடிக்கொண்டு காதை ஆட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பினோம். விரும்பினா நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த ஒழுங்கை நான் செய்கிறதுக்கு இப்போ தயாராக அதுகளுக்கான ஆயுதங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். படிப்படியாக நான் ஒரு சின்ன பண்ணை வசதியாக துவங்கையில் 45,000 ரூபா முதலோட துவங்கினது. இப்போ நான் ஒரு 18 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா லோன் எடுத்து மிகப்பட்ட உழைப்புகளோட சிலரையும் சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பண்ணை ஒரு 30 லட்சம் ரூபா பெறுமதியான பண்ணையாக இருக்குது. நான் சரியாக பண்ணை நடத்துகிறேன் என்று முடிவெடுக்க வேணும். எப்போ என்று சொன்னால் இப்படி மாடுகள் முழுக்கப்படுத்திருக்கக்கூடாது. இந்த 10 மாட்டில் 2 மாடு நிற்க மற்ற மாடுகள் எப்போ படுக்குதோ அன்றைக்கு தான் இந்த பண்ணை வளர்ந்த பண்ணையாக இருக்கும். எத்தனை மாடு நிற்குது? இன்றைக்கு தான் நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன். இப்போ சமீப காலமாகத்தான் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு 10 மாடு நிற்குதென்றால் 8 மாடு படுத்திருந்து இடம் மீட்கணும், 2 மாடு நிற்க வேணும். இப்போ சமீப காலமாகத்தான் நான் இந்த நிலைக்கு அடைஞ்சிருக்கேன். ஆகவே என்ற பண்ணை வெற்றி பாதை நோக்கி நகருதென்று நான் கருதுகிறேன். நான் இப்போ தவளும் பருவத்தில் நான் இருக்கிறேன். நிறைய நான் இதில் இன்னும் செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றாக செய்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். முயற்சிப்பவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். இங்கே இன்னொரு விடயத்தை நாங்கள் செய்ய பார்க்குறோம். எங்களோட உணவின் கழிவை மாட்டுக்கு உணவாக்குறோம். நாங்கள் அரிசியை சாப்பிட்றோம், அரிசியின் தவிடு கழிவு. நாங்கள் பருப்பை சாப்பிட்றோம், பருப்பின் கோது கழிவு. நாங்கள் கடலையை சாப்பிட்றோம், கடலையின் கோது கழிவு. நாங்கள் எள்ளை சாப்பிட்றோம், எள்ளின் புண்ணாக்கு கழிவு. இவைகளை மாட்டுக்கு நிறைவான உணவாக்கி மாட்டிலிருந்து உணவை நாங்கள் பெறுகிறோம். அதே நேரம் மாட்டின் கழிவில் இருந்து உயிரியல் வாயை உற்பத்தி செய்கிறோம். உயிரியல் வாயின் மூலம் எங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறோம். அதே நேரம் உயிரியல் வாயு ஊடாக வார கழிவை இயற்கையான மரக்கறிக்கு பயன்படுத்துகிறோம். அதை நாங்கள் உண்றோம். ஆகவே ஒரு வட்டமாக இந்த பண்ணையை செய்கிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். முழுமையாக வெற்றி அடையலை. எனக்கு வெகு விரைவில் அந்த இலக்கை அடைய வேணும் என்று முயற்சிக்கிறேன். ஆகவே மாடு இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்ய முடியாது என்பது ஒரு பழமொழி இருக்கு. அதே போல இப்ப அசோலா பாசி இல்லாமல் மாடு வளர்க்க முடியாது, அசோலா பாசி இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. இது ரெண்டும் இப்ப புதிய மொழி. அது முதுமொழியாக இருந்தால் இப்போ அது புதுமொழி. அசோலா பாசியில் நான் வடை சுட்டு சாப்பிட்டேன். அதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. எனக்கு கணக்க சாப்பிடலாம். ஒரு மாட்டுக்கு நான் 2 கிலோ அசோலா பாசி உற்பத்தி செய்கிறதுக்கு 10 ரூபா கூட முடியாது 1 கிலோவுக்கு. ஆனால் 1 கிலோ அசோலா பாசி 200 ரூபா பெறுமதியான மேசை மீதப்படுத்தி தரும். யார் செய்கிறார்கள் இல்லை, யார் சொல்ல சொல்ல கேட்டு செய்கிறார்கள் இல்லை. 1 கிலோ அசோலா பாசி 4 கிலோ மேசுக்கு சமன். இவனுக்கு 7 கிலோ உணவு வைக்க வேணும். 2 கிலோ அசோலா பாசியை நான் வச்சிருந்தா 8 கிலோ மேசுக்கு சமன். ஆகவே இந்த 2 கிலோ அசோலா பாசியை வச்சு இந்த வைக்கலையும் வச்சு இப்போ எடுக்கிற அளவு பாலை நான் தொடர்ந்துருக்கலாம். இதே போல் இன்னொரு வழி, மண்ணில்லா புல் வளர்ப்பு முறை ஒன்றை செய்ய போகிறோம். அதில் ஒரு 150 ரூபா பெறுமதியான சோளரையோ விததானியத்தையோ எடுத்து 30 கிலோ உணவாக மாற்றலாம். 1 கிலோ சோளனை 10 கிலோ உணவாக மாற்றலாம். 10 கிலோ உணவாக மாற்றினா இந்த மாட்டின் உற்பத்தி உணவுக்காக நாங்கள் 150 ரூபா ஆச்சில் வைக்கிறோம். 2 கிலோ அசோலா பாசி 2 கிலோ அசோலா பாசிக்கு நாங்கள் 20 ரூபா அல்லது ஒரு 40 ரூபா ஆச்சில் வைக்கிறோம். 200 ரூபா காசோட 700 ரூபா பெறுமதியான பால் எடுக்கலாம். இதுதான் எங்களால் செய்ய முயற்சிக்கிறோம். விரைவிலே அந்த நிலையை நான் அடைவேன்.
என்று நம்புகிறேன். அதை விட இந்த சைலேஜ்ன்றது இப்போ மாட்டுக்கு வச்சேன்னா அது ஒவ்வொரு சைலேஜையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அடர் தீவனத்தை பற்றி நான் உங்களுக்கு குறிப்பிட இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேணும் கட்டாயமாக. இன்றைக்கு இருக்கிற பால் சூத்திரம் போடும் பொழுது இந்த மேஸின் விலை 25 ரூபா, இன்றைக்கு 50 ரூபாய்க்கு வந்துட்டு அந்த பால் சூத்திரத்தில் நாங்களும் இப்போ பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த மேஸ் பேக்குகளில் நீங்கள் பார்க்கலாம், எங்கேயும் விளையாடிக்கப்படுற இல்லை. எங்கேயும் நான் கடுமையாக அதுக்காக போராடி கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு மேஸ் ஃபேக்ட்ரி மட்டும் அதில் விளையாடிக்கும், மற்றொன்றும் விளையாடிக்கப்படுற இல்லை. ஒரு 4 கிலோமீட்டர் இடைவெளியில் 500 ரூபா வித்தியாசமாக இருக்கு ஒவ்வொரு மேஸின் விலை. யாருமே அதுக்கு போராடுற இல்லை, யாருமே அதை கண் கொண்டு பார்க்குற இல்லை. 20 ரூபா பிஸ்கட் பேக்கெட்டில் அல்லது 1 ரூபா டொபியில் விளையாடிக்காட்டால் அது கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய குற்றமாக வருது. ஆனால் 4000 ரூபா மேட்சில் விளையாடிக்க இல்லை, யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் இன்றைய கால்நடை வளர்ப்பின் நிலைமை. இதுக்காக நான் கடுமையாக வார இடங்கள் எல்லாம் கதைக்கிறேன். கொழும்பிலும் போய் கண்மையில் கதைச்சிருக்கிறேன் எல்லா இடமும். ஆனால் இது யாரும் கருத்தில் எடுக்க கொடுக்கார்கள். காரணம் என்னடா, இந்த பெரிய கம்பெனிகளோட போட்டியோட யாரும் தயாராக இல்லை. இதான் அடுத்த பிரச்சனை. மேஸுக்கு மண் வந்தது என்று சொன்னால் அந்த மண்ணுக்காக யாரும் போராடுறதுக்கு தயாராக இல்லை. என்ற மேஸுக்கு மண் வந்தது, நான் அதுக்காக கம்பெனியோட கதைக்க அந்த கம்பெனி தங்களோட மேஸ் இல்லை. இந்த இலக்கமுள்ள டெலிஃபோன் நம்பரில் அதை கதைக்கணும், அந்த பேக்கில் டெலிஃபோன் நம்பர் அடிச்சிருக்கு, தங்களோட மேட்ச் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் அதே ஆக்களுக்கு சொல்லினோம், அவருக்கு மேட்ச் கொடுக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு மேட்ச் கிடைக்காம பண்ணிட்டான். இப்படியான வேலைகள்லாம் நடக்கும். இந்த ஒரு தவிடு ஒன்று ஒரு மேட்ச் ஒன்று எடுத்துனாங்க, 40 கிலோ ஒன்று சொன்னாங்க, 38 கிலோ தான் இருந்தது. அதுக்காக போராடினேன், எனக்கு அந்த மேட்ச் நிப்பாட்டப்பட்டது. இப்படி பல பிரச்சனைகளை கண்டுதான் நான் பார். ஒவ்வொரு தடையும் என்ன வளர்த்துத்தான் இருக்கு. நான் 7வது நிலையில் இதில் சந்தியில் வச்சு பால் கொடுக்க வலிக்கிட்டேன், கொடுக்க இயலாதுன்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் பன்னீர் செய்ய துவங்கினேன். இப்போ எனக்கு பெரிய தடை வந்திருக்கு, இந்த தடையை தாண்டி போவேன். என்னால் 7 3 நேரம் நான் பால் எடுக்க எனக்கு பெரிய தடை வந்தது. அந்த தடையை நான் தாண்டினேன். ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு படிக்கல்லாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே ஆருக்கும் தடை வந்தோடனே அதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆரம் தடை போட்டாலும் நான் இந்த தொழிலை விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. எங்கேயும் அந்த சந்தர்ப்பத்தில் நான் இதை போராடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். போராடாமல் வாழ முடியாது. பிறந்த குழந்தை இயற்கையுடன் போராடி வளருது. அதே மாதிரி நாங்கள் போராடினா தான் வாழலாம். நியாயத்துக்காக நாங்கள் போராடுவோம். இப்படி ஒவ்வொரு விடயங்களும் பாதிப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இதுகளை கண்டு நான் ஒதுங்காமல் தொடர்ந்து இந்த பண்ணையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறேன். உங்களூடாக நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். மாடு வளர்ப்பு தொடர்பாக அறிய விரும்புவார்கள், கற்க விரும்புவார்கள் அல்ல, அறிய விரும்புவார்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எந்த நேரமும் நான் அதை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் கட்டுப்பாடுகளுடன் தான் அதை வழங்க முடியும். கட்டுப்பாடு, இந்த பண்ணையில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அந்த கட்டுப்பாடுகளை பார்த்து நான் அதை வழங்குவேன். அதே நேரம் இயற்கை விவசாயம் தொடர்பாகவும் நாங்கள் கொஞ்சம் செய்கிறோம். இயற்கை விவசாயம் தொடர்பானவும் இயற்கை விவசாயம் செய்பவர்கள் வரலாம், எங்களை பண்ணைக்கு வரலாம். அது சம்பந்தமான பயிற்சிகளை பெறலாம். இலவசமான பயிற்சியை வழங்குவோம். அந்த பயிற்சியை பெற்று உங்களோட வீட்டு தோட்டங்களில் நீங்கள் இயற்கையாக விவசாயத்தை செய்து சாப்பிடுவோம். ரசாயன பதார்த்தங்களால் ஏகப்பட்ட நோய்கள் வருகிறது. அந்த நோய்களை எதிர்கொள்றதுக்கு என்னால் முடியாவிட்டாலும் கூட அந்த நோய் வராமல் அடுத்த சந்ததிக்கு இருப்பதற்காக என்னால் போராட முடியும். உங்களை இணைச்சி கொண்டு என்ற இச்சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்ல வைக்க விரும்புகிறேன்.
எடுக்கிற மாட்டுக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்க வேணும். இது மடியழற்சி நோயை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழி. இது உடன்காயத்துக்கு மனிதருக்கு உடன்காயத்துக்கு போடப்படுற மருந்து. இந்த மருந்தை தான் நாங்கள் இந்த மாடுகளுக்கு வருமுன் காப்போம் நடவடிக்கையாக மடியழற்சி வராமல் பாவிக்கிறோம். என்ன மாதிரி பாவிக்கிறோம் என்றால் 100 ml தண்ணிக்கு 10 ml இந்த உடன்காய மருந்தை விடுகிறோம். 10 ml மருந்தை நாங்கள் இதுக்கு விட்டு இப்படி ஒரு சாயம் கொண்டு வரும். இதை ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொன்றாக நாங்கள் பயன்படுத்த வேணும் மடியழற்சியை தவிர்ப்பதற்காக. பால் எடுத்த உடனே நிலத்தில் படுத்தாலும் இந்த மருந்து ஊடாக இப்போ பாருங்க, இந்த மருந்து நாங்கள் எடுத்த பின்பு இந்த நுனியில் இந்த சொட்டா இருக்குது. இதில் அப்படியே கட்டியாக காஞ்சிடும். காஞ்சால் ஒவ்வொரு முறையிலிருந்து கீழே விழுகுதல்லோ. அப்போ அதில் காஞ்சால் என்ன நடக்கும் என்றால் அந்த மருந்து அடர்த்தியாக அதில் இருக்கும். இந்த உன்னிக்காய்ச்சல் என்ற நோய் இருக்குது. இந்த உன்னிக்காய்ச்சலை இந்த பண்ணையில் நீங்கள் ஒரு உண்ணி எடுக்க மாட்டீங்க. மாட்டில் நாங்கள் மருந்து அடிக்கிறேன். இயற்கையாகவே உண்ணி இல்லாமல் போகிறதுக்கான வழியை தான் நாங்கள் கையாளுறோம். இந்த மாட்டுக்கு செல்லியம்மாஞ்சவா இடிக்கிற மாட்டை நான் இந்த பிரசால கட்டுப்பாட்டுக்கு கொண்டுருவேன். அவைக்கு இப்படியான இடங்கள்ல எல்லாம் தங்களால் சொரிய முடியாது. இப்படியான இடங்களில் நான் இந்த ரஃபான பிரசாலை இப்படி செய்கிறதன் மூலம் பல நன்மையை நான் அடைவேன். ஒன்று, இந்த மாடு என்ற பரிபூர்ண கட்டுப்பாட்டுக்கு கொண்டுருவேன். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இது ஒரு மசாஜ் செய்கிறதின் மூலம் இவவுக்கான இரத்த சுற்றோட்டத்தை அதிகரித்து பால் உற்பத்தியை கூட்டுறதுக்கான ஒரு வழியாக இதை கையாளுறேன். மூன்றாவது விடயம், இவ துப்புரவாக வச்சிருக்கிறதன் மூலம் உண்ணி தெள்ளு அதுகள் வராமல் பாதுகாத்து கொள்கிறேன். அதே நேரம் இன்னொரு விடயத்தையும் இதால் கையாளுறோம். நாங்கள் என்னென்றால் நெருக்கமான உறவு ஒன்று ஏற்படுது. வைக்கும் எங்களுக்கு நெருக்கமான உறவு ஒன்று ஏற்படுது. எந்த இடிக்கிற மாடும் நாங்கள் இதை செய்கிறதன் மூலம் தங்களை பரிபூர்ண கட்டுப்பாட்டுக்கு வருகிறோம். உடலில் எந்த பகுதியில் நான் இதை உறைஞ்சினாலும் இந்த பிரசால உறைஞ்சினாலும் விட்டுட்டு இருப்பினோம். அவைக்கு தேவை இருக்குது. அந்த தேவையை நாங்கள் இனங்கண்டு அதுக்கேற்ற வகையில் நாங்கள் இது செய்கிறதன் மூலம்தான் நாங்கள் இதில் வெற்றி அடைய முடியும். இது செய்கிறதன் மூலம் இது நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் செய்வோமாக இருந்தால், தொடர்ச்சியாக செய்வோமாக இருந்தால் 20% பால் உற்பத்தியை இதில் அதிகரிக்கலாம். எந்த விதமான வைக்கிற உணவோடு இந்த மசாஜிங்கை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் மினைக்கடுவமாக இருந்தால் எங்களுக்கும் அவருக்கான நெருக்கமான உறவு, ஆரோக்கியம், உண்மையில்லாதன்மை 10% பால் உற்பத்தியை அதிகரிக்கலாம். இந்த மாடு ஒரு கன்னி பசு. இது நிற்கிறது இவ்வளவும் கன்னி பசு. முதலாவது தலைமுறையினர் பெரியம்மா, வெள்ளையம்மா, அதில் நிற்கக்கூடிய செல்வி 3 மாடும் தான் இந்த முதலாவது தலைமுறையினர் இருக்கிறான். என்னட்ட இந்த செல்வி இங்கே நிற்கிறான் முதலாவது தலைமுறை. இரண்டாவது தலைமுறையினர் இங்கே இருக்கிற இந்த கன்னி பசுக்கள். மூன்றாவது தலைமுறையினர் இங்கே படுத்திருக்கிறார்கள். இந்த மூன்றாவது தலைமுறை 3 தலைமுறையினர் தான் இப்போ இருக்க. 4வது தலைமுறை அங்கே இருக்கிறார்கள். இந்த பண்ணை இந்த வாழ்க்கை காலம் 4 வருடங்கள் பூர்த்தி. 4 தலைமுறையினர் என்று 4ஆம் தலைமுறையினர் அங்கே நிற்கிறோம். அந்த சின்னாக்கள் இதில் நாங்கள் கணக்க கண்டுகள் வளர்க்க போகிறதில்லை. ஒவ்வொரு பேட்சிலும் 3 கண்டுகள் மட்டும்தான் வளர்த்தெடுப்போம். இந்த 3வது தலைமுறையினரில் இந்த எல்லா மாட்டிலும் இருந்து பெறக்கூடிய அளவு பால் அதில் பெற வேணுமென்றதான் என்ன இலக்கு. இந்த எல்லா மாடுகளிலும் இருந்து கிட்டத்தட்ட 6 மாடுகளில் இருந்து நான் 55 லிட்டர் பாலை பெறுகிறேன். அந்த 3 மாட்டிலிருந்து 55 லிட்டர் பெற வேணுமென்றதுதான் என்ற இலக்கு. அது நான் அடையலை என்றால் இந்த பண்ண தோல்வி. இன்னொரு விடயம், முக்கியமான விடயம், ஒரு மாட்டுக்கு அவிட்டு விடுற மாடை பற்றியும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியே ஆகணும். ஒரு மாடு 3 மணித்தியாலம் தான் மேயும். நாங்கள் எங்களோட பெரியம்மாவை இந்த புல்லுக்கு அவிட்டு விட்டு எவ்வளவு புல்லு சாப்பிட்றான்றதை பார்த்து அவள் சாப்பிட்ட வாய்க்க வச்ச புல்லை எடுத்து நிறுத்து 1 மணித்தியாலம் எவ்வளவு நேரம் அவள் மேயிறா, 1 நிமிடத்தில் எத்தனை நேரம் அவள் கடிக்கிறா, 1 செகண்டில் எத்தனை நேரம் அவள் இவ்வளவு மென்று விழுங்குறான்றதை பார்த்து முடிவெடுத்தாக்கள். அந்த மாட்டின் வாய்க்கு கையை வச்சாலும் கடிக்காது. அவ்வளோ நெருக்கமான உறவை முதல்ல ஏற்படுத்தினோம் அந்த மாட்டு. அந்த மாடு தான் என்ன உலகத்துக்கு காட்டின பெரியம்மா அங்கே படுத்திருக்கிறா. அவள் இனி கண்டு போட மாட்டான். அப்படி ஒரு வயதான ஆளாக மாறிட்டான். அந்த பெரியம்மாவை நாங்கள் அதுக்கு அவிட்டு விட்டு 1 நிமிடத்தில் எத்தனை நேரம் அவள் கடித்து சாப்பிட்றான்றதை பார்த்து நாங்கள் எண்ணி போட்டு 1 தரம் வாய்க்க கடித்ததை
தொண்டைக்கு கையை விட்டு எடுத்து நிறுத்தினாங்கள் அந்த புல்லை. 6 கிராம் தான் ஒருக்கா கடிச்சு சாப்பிட முடிஞ்சது. அவுட்டு விட்டு ஓடி போய் அங்கே இங்கே எல்லா இடமும் கடிப்பினோம். அது மேய்ச்சல் அல்ல. ஒரு நிதானத்துக்கு வந்த பிறகு மேய்கிறது தான் மேய்ச்சல். நாங்கள் பசியில் எல்லாத்தையும் மழை மழை அள்ளி அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கா. அப்போ நிதானத்துக்கு வந்த பின்பு சாப்பிட்ட புல்லை எடுத்து நிறுத்தம். ஒரு நிமிடத்தில் எத்தனை நேரம் சாப்பிடணும்னு பார்த்தோம். ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளோ சாப்பிடணும்? 4 கிலோ துவக்கம் 6 கிலோ தான் ஒரு மணித்தியாலத்தில் ஒரு மாட்டால் சாப்பிட முடியும். இங்கே வர மேசுகள் எல்லாம் பால் உற்பத்திக்கான மேசுகளாகத்தான் வருகிறது. ஆனால் எங்கடையாக்கள் பால் உற்பத்திக்கான மேசை வேண்டி கண்டுக்கு மதத்தான் வைக்கணும், விடலை பருவத்துக்கு மதத்தான் வைக்கணும், கண்டு தாட்சிக்கு மதத்தான் வைக்கணும். ஆகவே இது பிழையான வளர்ப்பு முறை. குழந்தை பிள்ளை பால் மாவை பெரியவர்கள் கொடுக்க முடியாதென்றால் என்னென்று பால் உற்பத்தியை கூட்டுறதுக்காக இருக்கும் இந்த அடர் தீவனத்தை எப்படி கண்டுகளுக்கு வைக்க முடியும்? வைக்க இயல. ஆனால் எங்களுடைய ஆக்கள் செய்கிற பாரிய புலை இதுதான். சுவமா மாடு வளர்க்குற விஷயம் சுவமானது, அது சரியாக கையாளணும். நாங்கள் இந்த பண்ணையில் நாங்கள் சில மேசுகளை நாங்களே உற்பத்தி செய்து வைக்க பார்க்குறோம், முயற்சிக்கிறோம். சில இடத்த வெற்றியும் அடைஞ்சிருக்கிறோம். எதிர்காலத்தில் அதுதான் ஒரு பண்ணை சிறக்க வேண்டுமென்றால், அந்த பண்ணையில் சரியான கண்டுகளை நாங்கள் பெற வேண்டுமென்றால் தங்கள் கையாலேயே தாங்கள் மேசுகள் அடர் தீவனத்தை உற்பத்தி செய்து வைக்க பழக வேணும். இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக ஆரே நம்பி இருந்து தோல்வி அடைவோம். எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அது நான் பரீட்சார்த்த முறையில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறேன். பல பேர் அதை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு சைலேஜ் அறிமுகம் செய்தது டாக்டர் சிவஜோகநாதன் சார். அவருக்கு அறிவுரைகளை பின்பற்றித்தான் நான் இந்த பண்ணையை ஓரளவு சிறப்பாக செய்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். செல்வ பாக்கியம் பண்ணை இருக்கும் வரை, மாடு வளர்ப்போண்டு கொண்டு இயங்கும் வரை டாக்டர் சிவஜோகநாதன் சாரை இந்த பண்ணை இல்லாமல் இந்த பண்ணை இயங்காது. ஆகவே இந்த பண்ணை இந்த வளர்ச்சியில் அவற்ற பங்கு மிக முக்கியமானது. இன்றைக்கு இரவு அமெரிக்காவிலிருந்து போன் எடுப்பார். என்ன மாதிரி இருக்குன்னு பண்ணை என்று அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அங்கிருந்து போன் எடுப்பார். சரியாக கண்ணும் கருத்துமாக எங்களை கவனிக்கிறார். அவற்றை வெற்றியிலான், அவற்றை உழைப்பிலான். அவர் ஒரு செயல் வீரர். செய்து காட்டியதை நாங்கள் செய்கிறோம். இந்த மாட்டை பொறுத்தவரையில் இது வெளிநாட்டில் இருந்து வந்த மாட்டின் கண்டு. இது முக்கியமாக கதைக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த கண்டு இங்கே வளர்க்க முடியாது என்று பல பேர் கருதியவர்கள். ஆனால் இந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ற வகையில் இந்த மாட்டை நாங்கள் பழக்கி எடுத்திருக்கிறோம். இந்த மாடு எங்களுக்கு 15 லிட்டர் பாலுக்கு, முதலாவது இதில் 15 லிட்டர் பாலுக்கு கூட தகுகிறபடியால் எதிர்காலத்தில் நான் இதில் ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் பால் எடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். ஆனால் இந்த மாடுகளுக்கு விரைவாக நோய் வரக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த மாடுகள் இந்த கண்டபடியாக விரைவாக நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்தால் இந்த மாடு நல்ல கண்டுகள் இந்த பிரதேசத்தில் இந்த சூழ்நிலைக்கு பழக்கப்படுத்தி எடுத்துட்டோம். இவை போன்ற கண்டுகளுக்கு இனிமேல் நோய் வராமல் பாதுகாக்க முடியும். ஆகவே இப்படியான மாடுகளில் இருந்து புறப்படுற கண்டுகள் பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். இந்த நாங்கள் இதில் ஃபேன் போட்டிருக்கிறோம் அலங்காரத்துக்கோ அல்லது ஆக்களுக்கு காட்டுறதுக்காகவோ அல்ல. நிறைய விடயங்களை நாங்கள் இதில் கண்கூடாக பார்க்குறோம். என்னென்றால் நிறை மாத கண்டு போடக்கூடிய நிலையில் இருக்கிற மாட்டுக்கு உடம்பு பெரிதாக இருக்கும், இலையான்களை திரட்ட முடியாது. ஆகவே அவைக்கு ஏற்ற வகையில் இந்த பேனை நாங்கள் போட்டிருக்கிற ஒரு விடயம். இரண்டாவது விடயம், மாட்டின் சாணியும் சலமும் சேர்ந்து இதில் விழும் பொழுது இதில் ஒரு அடர்த்தியான நைதரசன் ஒன்று உருவாகும். இது கால ஓட்டத்தில் மாட்டின் சுவாச நோய்களை உருவாக்கும். ஆகவே இவற்றை காற்றினூடாக விலத்த பண்ணுவதற்காக நாங்கள் இதுகளை போட்டிருக்கிறோம். இந்த உண்மையிலே இந்த பண்ணையானது
கட்டி இன்னும் இப்படி ஒரு பண்ணை கட்டினா தான் சிறப்பாக வளர்க்க முடியும். ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு இந்த இடம் ஆற வைக்க வேணும், மாடு கட்டாமல் இருக்க வேணும். அப்போதான் இந்த நைட்ரசன் செறிவு குறையும். ஆனால் எனக்கு அந்த வசதி இல்லை, வாய்ப்பில்லை, இடப்பற்றாக்குறை. ஆகவே அதுகளை செய்ய முடியாது. இப்படியான சில விடயங்களை கையாண்டு தான் அவற்றை நான் நிவர்த்தி செய்ய வேண்டி வரும். இதில் நாங்கள் ஒரு சிறு கண்டை கட்டுவமாக இருந்தால் கண்டுக்கு ஏதாவது வருத்தம் பெற சுவாச நோய் என்ற உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதை தவிர்ப்பதற்காகத்தான் நான் இந்த பேனை போட்டு வச்சுருக்கிறேன். வெக்க காலத்தில் கூடுதலான வெக்க இங்கே இருக்கிற நேரத்தில் ஒரு 10 மணியிலிருந்து பின்னேரம் ஒரு 2 மணி மட்டும் வெக்க அதிகமாக இருக்கும் என்றால் அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு வழியை கையாளுறோம். என்ன மாதிரிண்டா, இந்த தகரத்துக்கு மேலே நாங்கள் பைப் லைனிங் செய்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் தான், இதுக்கு மேலே நாங்கள் ஸ்ப்ரிங்கரை போட்டிருக்கிறோம். ஸ்ப்ரிங்கர் சுத்துற நேரம் செயற்கையாக மழை பெய்யக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி சென்றால் இந்த இயற்கையாகவே இந்த வெப்பநிலை குறையும். ஆகவே இப்படி சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் இதை கையாண்டு வாரோம். நாங்கள் வாழை மரத்தையும் மாட்டுக்கு சாப்பாடாக்குறோம். வேணுமெண்டா செய்து காட்டுறோம். இப்போ வாழை தண்டையும் சாப்பாடாக்குறோம். அவைகளெல்லாம் மாட்டின் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதை விட கழிவுப் பொருட்கள் எதுவும் எல்லாத்தையும் நாங்கள் உணவாக்க பதப்படுத்தி உணவாக பார்க்கிறோம். மன்னாரின் தனித்துவங்களான கட்டாடு வயல், ஆத்திமூட்டை, கூராய், கள்ளியடி ஆகிய பிரதேசங்களின் சிறப்புகளை தாங்கி வருகிறது இன்றைய வணக்கம் தாய்நாடு. காணத் தவறாதீர்கள்.